நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நண்பர்களே, பாருங்கள், என்ன தெரியுது உங்களுக்கு? உள்ள நெளிர் தெரியுதா? அது சாதாரண பாம்பு கிடையாது நண்பர்களே. அது கண்ணாடி விரியம். அதாவது நம்ம ஏரியா பக்கத்தில் இந்த கண்ணாடி விரியம் வந்துடுச்சு. இதை சில பசங்க விளையாட்டாக பிடிக்கிறாங்க. அது எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம் தெரியுமா? அந்த கண்ணாடி விரியன் கடித்தது 1 மணி நேரத்தில் நீ சொர்க்கலோகம். புரியுதுங்களா? இதை எதுக்குன்னா ஒரு அவேர்னஸுக்கு தான், அவேர்னஸ் வீடியோவை தான் நான் போடுறேன். அதாவது ஒரு டவுன் ஏரியாவில் இது மாதிரி விஷப்பாம்பு இருக்குது. ஓகேங்களா? தயவு செஞ்சு அதை பாருங்கள், அந்த பக்கெட்டை எப்படி போடுது பாருங்கள். அதாவது இது இந்த கண்ணாடி விரியம் இருக்கிற இடத்துலேருந்து 2 அடிக்கு எகிரி கொத்தக்கூடிய தன்மை கொண்டது. இதை கையாள தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை கையாளணும். சும்மா இதை பார்த்த உடனே 10 அடி தூரத்துக்கு இடையே ஓடிடணும். அழகாக வனத்துறைக்கு அணுகி அவங்கள பிடிச்சி போகிற மாதிரி செய்யணும். நம்ம இஷ்டத்துக்கு இதை கையாளக்கூடாது. அதனால் தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, இது மாதிரி விஷப்பாம்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா விளையாட்டாக நினச்சி அதில் விளையாடாதீங்க. அந்த தம்பி அதை பற்றி தெரிஞ்சிருக்கவே அவர் அதை பிடிச்சிட்டாரு. கொஞ்சம் நழுவிருந்ததுன்னா அது ரொம்ப விஷத்தன்மை உடையது. இல்லைங்களா? நல்ல பாம்பை விட இந்த கண்ணாடி விரியம் பாம்பு ரொம்ப விஷத்தன்மை உடையது. அதனால் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நான் போட்டிருக்கிறேன். அது பாருங்க, கொத்துது பாருங்க. அதனால் நீங்கள் இது மாதிரி விஷப்பாம்பு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த அசால்ட்டு தைரியத்தில் தயவு செஞ்சு யாரும் இதை பிடிக்காதீங்க, பயன்படுத்தாதீங்க. இவர் ஏதோ ஒரு தெரிஞ்சிருக்கவே அவர் நேக்காக பிடிக்கிறாரு. ஆனால் தயவு செஞ்சு வனத்துறையை அணுகி இது மாதிரி விஷப்பாம்புகளை கையாளணும்னு நான்